மேல் இன்ஃபர்டிலிட்டியில் ஏஜ் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குது? பெண்களுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் குறைய தொடங்கும். அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் குறையும். பட் அவங்களோட ரேட்டு தான் மாறுபடும். பெண்களுக்கு வேகமாக இருக்கும், ஆண்களுக்கு கொஞ்சம் மெதுவாக இருக்கும். பட் 40 to 45 இயர்ஸை கிராஸ் பண்ணும்போது ஏஜ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பெர்ம் கவுண்டில், ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். அதே மாதிரி டேமேஜ்டு ஸ்பெர்ம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அவங்களோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ரேட்டும் அதிகமாக இருக்கும். மேலோட ஏஜ் அதிகமாகும்போது டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற முக்கியமான மேல் ஹார்மோன் குறைய தொடங்கும். அதனால அவங்களுக்கு செக்ஷுவல் டிரைவ் குறையும். அதுக்கடுத்து மேலோட ஏஜ் அதிகமாக இருக்கும்போது அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா நிறைய மிஸ்கேரேஜஸ் ஏற்படும். பிறக்கிற குழந்தைங்கள நிறைய ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.